வணக்கங்க. இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி ரொம்ப லேட்டாக தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கேன். டைம் என்னென்னா ஆல்ரெடி 8:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 8:40 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். இனிமேல் தான் சால்வ் பண்ணவே போவாங்க. இன்னும் சால்வ் பண்ணலை. இன்றைக்கி டேட் என்னென்னா இன்றைக்கி டேட் என்ன 12/3/26 12 மார்ச் 2026. கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இடமிருந்த வளம். இளையராஜாவோட தம்பி யார் அப்படின்னா கங்கை அமரன். இடமிருந்த வளம் பதில் என்ன? கங்கை அமரர். சரிங்க. ஒன்று மேலேருந்து கீழே பாருங்க. கேல ஆன்சர். இது சிறுத்தாலும் காரம் குறையாது. என்ன சின்னதானாலும் வத்தலோட கடுகு புடிசாக இருந்தாலும் அதோட காரம் வந்து அதோட பவர் குறையாது. பதில் என்ன? கடுகு. கடுகோட பவர் அவ்வளவு. கடுகுனா பெப்பர். 7 இடமிருந்து வளம் என்ன? பிஸ்கட் என்பதை அமெரிக்காவில் இப்படி குறிப்பிடுவாங்களாம். பிஸ்கட்டு அப்படிங்கிறத அமெரிக்காவில் இல்லை, நம்ம ஊர்லேயே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கீஸ். குக்கி. ஊட்டியில் குக்கி, வக்கி, குக்கி எல்லாமே இருக்குது. சரி, குக்கீஸ். 8 மேலேருந்து கீழே என்ன? பிரபலங்களை பற்றிய வதந்தி. வேறு ஏதாவது ஹிண்டுக்கான்னு பார்ப்போம். 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். சோம்பலுக்கு நேர் எது? சோம்பேறியாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ பாருங்க 6 மேலேருந்து கீழே என்னென்னு முடிச்சுக்கோங்க. கர்நாடகாவில் பிறந்து ஆந்திராவில் பாய்ந்து தமிழகத்தில் உள்ள வாயலூர் என்ற இடத்தில் கடலில் கலக்கும் நதி. இது என்ன நதினா பாலாறுன்னு சொல்லுவோம். கர்நாடகாவில் கோலால் உற்பத்தியாகி ஆந்திராவுடைய போய் நம்ம தமிழகத்துக்குள்ள வருது. செங்கல்பட்டில் வந்து இது கடலை கலக்குது. இதனோட 33 கிலோமீட்டர் இது பாயுது. 5 மேலேருந்து இடமிருந்து வளம் என்ன? இந்தியாவின் ராக்கெட் தளம் இங்குள்ளது. இந்தியாவோட ராக்கெட் தளம் கடைசி எழுத்தை வந்து பான்னு முடியணும். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தும்பா. இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. இது 1963 ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம்னு சொல்லலாம். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். சரிங்க. 2 மேலேருந்து கீழே இம்முன்னு முடியணும். கார்டோனில் ஜெரி வந்து எலி. அப்போ பூனைன்னா இதை என்னென்னு சொல்லுவோம்? டாம் அண்ட் ஜெரியில் வந்து ஜெரி வந்து எலி, பூனை வந்து என்னென்னு சொல்லுவோம்? டாம். 2வது எழுத்து இம் வந்துருச்சுங்க. ஸோ டாம் மட்டும் போட்டால் போதும். சரிங்க. இப்போ 3 மேலேருந்து கீழே பூன் முடியுது. அவரிடம் டேஷ் ஒப்படைக்காவிட்டால் அதை மிக சரியாக நிறைவேற்றுவார். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னால் 3 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் கடலினும் இது. இதை பழமொழிங்க. தமிழில் முக்கியமான பழமொழி. பொறுமை வந்து கடலினும் இது. அவ்வளோ பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நிறைய சாதிக்கலாம். பொறுமை இல்லாமல் தான் நிறைய எல்லாமே போயிட்டு இருக்காங்க. பொறுமை கடலோட பெருசு. உலகத்தில் இருக்குது கடலோட பெருசு. இப்போ 3 மேலேருந்து கிளப்பாங்க. அவரிடம் டேஷ் ஒரு வேலை கொடுத்தா அது கரெக்டாக செய்வாங்க அப்படின்னா இங்கே வந்து பொறுப்புன்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தா சரியாக நிறைவேற்றுவார். சரிங்க. 4 மேலேருந்து கீழே. பெரும்பாலான பிஸ்கட்டுகள் இந்த மாவால் செய்யப்படுகின்றன. பெரும்பாலான ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்கட்டுமே வந்து எதில் தான் செய்தாங்க? மைதா. மைதா உடம்புக்கு ஒத்துக்காத ஐட்டம். சாரிங்க, மைதா. தைன்னு எழுதிட்டேன். மைதா. சரிங்களா? சரிங்க. நான் விட்ட இடத்துலேருந்து பழகிட்டு வரலாம். 8 மேலேருந்து கீழே
பிரபங்கள் பிரபலங்களை பற்றிய வதந்தி. பிரபலங்களை பற்றிய வதந்தி வந்து என்னன்னு சொல்லலாம், கிசு கிசுன்னு சொல்லலாம். கிசு கிசு எழுதுவாங்க. சரிங்க. இப்போ 14 இடமந்து வளம் என்ன? இந்த நகைச்சுவை நடிகை வீர திருமகன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். 3ஆவது எழுத்து சூ வந்தாச்சு. வீர திருமகன் அப்படின்னு பார்த்தா 14 இடமந்து வளம். 1962 ரிலீஸ் ஆனது வீர திருமகன். அதில் வந்து யாருன்னா சச்சு. ரோஜாமலை ராஜகுமாரின்னு ஒரு பாட்டு உண்டேன், அந்த பாட்டில் வரக்கூடியது. சரிங்க. 12 மேலேருந்து கீழே. எதையும் செய்து முடிப்பவரை டேஷ் சுவர் என்பர். இதுக்கு வேறு ஹிண்ட் என்ன இருக்குது? 12 இல்லை, 17 இடமந்து வளம். சுவையான உணவுப் பொருட்களை உண்டால் இப்படி கொய் மகிழ்கின்றன இக்கால இளைஞர்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விளம்பரத்துலேயே யம்மி. இந்த வேர்டு கரெக்டாங்க, மேலேருந்து கீழே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 18 இலையில் எதையும் டேஷ் வைக்காமல் சாப்பிடுபவர்கள் உணவுப் பொருட்களை வீணாக்காதவங்க. இலையில் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றவங்க உணவுப் பொருளை வீணாக்காதவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மிச்சம், அப்போ எம்மி கரெக்டு தான். ஸோ இப்போ 12 மேலேருந்து கீழே சால்வ் பண்ணி முடிச்சுங்க. எதையும் செய்து முடிப்பவரை டேஷ் சுவர் என்பர். எதையும் செய்து முடிப்பவர் அசகாய சுவர்னு சொல்லலாம் தமிழில். அசகாய சுவர் அப்படின்னா துணை தேடாத மாவீரர். யாருடைய உதவியும் இல்லாமல் தானே செய்து முடிக்க வந்து அசகாய சுவர்னு சொல்லுவாங்க. சாகசம் செய்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவாங்கள்ல, அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்க. 21 இடமந்து வளம் என்ன? போர்க்களத்தில் அச்சம் என்ற வார்த்தையை டேஷ் என்று நினைப்பவர்கள் இராணுவ வீரர்கள். அச்சம் என்ற வார்த்தையை துச்சம் என்று நினைப்பவர்கள். அச்சம் என்ற அப்படின்னு வந்தாச்சு. இப்போ துச்சம் என்று. இது மிச்சம் தான். நான் அப்பப்போ தப்பாக சில வேர்டு எழுதிட்டேங்க, சாரிங்க. இலையில் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்றது தான். சரி. துச்சம் என்று சரிங்க. 20 மேலேருந்து கீழே என்ன? வட மாநில தாம்பூலம். வட மாநில தாம்பூலம், வட மாநிலத்தில் தாம்பூலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பான். பான்னா பெட்டர் லீஃப் ப்ரிப்பரேஷன்னு சொல்லுவோம். வெத்தலையிலையும் பாக்கும் சேர்ந்து வச்சுக்க, வெத்தலை பாக்குங்க. சரிங்க. 10 இடமேருந்து வளம்னு ஆரம்பிப்போம். மேலேருந்து கீழ் சூலும் ஆரம்பிச்சு. பலாப்பழத்தில் உள்ளே இருப்பவைகள். பலாப்பழத்துக்குள்ள என்ன இருக்கும்? பலாச்சுளை தான் இருக்கும். ஆனால் இங்கே சூளை ஆரம்பிச்சிருக்கும். சுளைகள். சுளைனா ஒன்று இருக்கும், சுளைகள் நிறைய சுளைகள் இருக்கு. 14 இடமிருந்து வளம். மதுரையில் ஆண்டுதோறும் இவர் வைகை ஆற்றில் இறங்குவது திருவிழா. மதுரை திருவிழானாலே கேட்கண்டா, யார் ஆற்றுல இறங்குவா? கள்ளழகர். நம்ம கள்ளழகர். சரிங்களா? சரி. இப்போ 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். திமுக, தவிக, அதிமுகவில் பெயரளவில் உண்டு, காங்கிரஸில் பாஜகவில் கிடையாது. திமுகனா திராவிட முன்னேற்ற கழகம், தவிகனா தமிழக வெற்றி கழகம், அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதில் கழகம்ங்க வார்த்தை தான் இல்லாமல் இருக்குது. இவங்க 3 பேர்ட்டையும் கல முடியல கழகம்னு வந்துடுச்சு. இங்கே வந்துருக்கு. ஸோ கழகம். (13) மேலேருந்து கீழே. மக்கள் கொலையை
அதிக மன்னர்கள் மாறுவேடத்தில் நகர்வலம் தான் செல்வாங்க. அந்த நகர் ஃபுல்லாக சுற்றி வர்றது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நகர்வலம், மாறுவேடத்தில் சுற்றி வருவாங்க. பத்தொம்போது இடமிருந்து தழும்பு, தழும்புக்கு வலுனா தழும்பு. சரிங்க. 22 இடமிருந்து வலம் என்ன? வில்லிலிருந்து விடுபடுவது. வில்லிலிருந்து விடுபடுவது என்னது? அம்பு. வில்லிலேருந்து அம்பு தான் ரிலீஸ் ஆகுது. சரிங்க. கடைசி 11 மேலேருந்து கீழே. அம்பாதிக்குள் ஒரு வள்ளல், பாதி வள்ளல், வேல் பாதியில் வரக்கூடிய பாதி வள்ளல். ஆனால் நம்ம இங்கே ஒரு வேர்டு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகுதுங்க. 13 சிறுவர் கதையில் இந்த பழம் புளிக்கும் என்று என்ன விலங்கு? நரி. ஆக்சுவலாக நரிக்கு வந்து திராட்சைப்பழம் வந்து எட்டாது. உடனே அந்த எட்டாத பழத்தை எட்டாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிக்கிட்டாலே. இதை சால்வ் பண்ணிட்டோம். திமுக கழகம் சொல்லிட்டோம். இலையில் எதையும் மிச்சம் வைக்காமல் இதையும் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சாச்சுங்க. என்னோட ஆன்சர்ஸ் இது. ஏன் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. தேங்க்யூ.